முந்தா நேற்று நடைபெற்ற டெல்லி சென்னை மேட்ச்ல வந்து டெல்லி தோல்வி அடைந்து சென்னை ஜெயிச்சிச்சு. அதே தான் வரக்கூடிய தேர்தலையும் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்வர் அண்ணா இவருக்கு ஐபிஎல் பார்க்குறதா வேலையானே? தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் டிவி ரிமோட்டை கொண்டு போய் ஐபிஎல்லை போட்டு டெல்லி ஸ்கோர் என்ன, சென்னை ஸ்கோர் என்ன, இது ரெண்டு பார்க்குறதா அவர் வேலையா? அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருந்து வெளியே வரணும். இந்த கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர் எடுத்துக்கிட்டு இவன் ஜெயிச்சான், அவன் ஜெயிச்சான், அப்படி ஜெயிச்சான், இப்படி ஜெயிச்சான். அண்ணே, டெல்லி நம்முடைய சென்னை அணி அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ் ஆட்டக்காரர்கள் எல்லா இடத்துலையும் போய் ஆடுறாங்க, எல்லா அணிக்கும் ஆடுறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த கிரிக்கெட் மேட்ச் தூக்கிட்டு வந்து இவன் ஜெயிச்சான், அவன் ஜெயிச்சான்னு சொல்றதை விட்டுட்டு அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு தூங்கி எந்திரிச்சா டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் வந்து ரொம்ப தெளிவான தேர்தலுங்கன்னா கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இது. கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகள் ஒரு பக்கம், தமிழக மக்கள் ஒரு பக்கம். இல்லை டெல்லி தமிழ்நாடெல்லாம் கிடையவே கிடையாதுங்கன்னா அது முதலமைச்சர் அவர்கள் அவர் கண்டிப்பாக மே 4ஆம் தேதி இதை புரிந்து கொள்வாருன்னா. விஜய் அவர்கள் அவருடைய கட்சி, அவர் மக்கள் மன்றத்தில் இருக்கிறாங்க, அவரு ஓட்டு கேட்கிறாரு, ஓட்டு சேர்க்கட்டும்னா அது அவருக்கு விட்டது. யாரு விஜய்க்கு போட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாங்க. இதெல்லாம் சித்தாந்த அடிப்படையில நீண்ட நெடுங்காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள், கேடர் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய கட்சிகள், எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச கட்சிகள் யாரையும் நான் குறைவா இட போடலீங்கன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க ஸ்ட்ரென்த்து. நான் என்டிஏனுடைய ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுறேங்கன்னா திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டால் என்டிஏ வேண்டும் என்று தான் சொல்வார்கள். அதுதான் அரசியலினுடைய கள நிலவரம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். தலைவர் பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? சைக்கிள், ரோட் ஷோ, இளைஞர்கள்லாம் பின்னாடி போய் விழுகிறாங்க, விபத்துக்குள்ளாகிறாங்க. நான் 2-3 விஷயம். ஒன்று, தேர்தல் ஆணையம் நான் ஏற்கனவே சொன்னது போல திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது அனுமதி கொடுக்கணும். அது வந்து ஒன்று, அது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. அதே நேரத்தில் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை முழுமையாக காவல்துறைக்கு நம்ம சொல்ல முடியாது, அதையும் அவங்க பார்க்கணும். அதே நேரத்தில் விஜய் அவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும், அதுவும் முக்கியம். சைக்கிளில் வர்றது, யாரோ மாலை போட்டு இழுத்தாங்க, சைக்கிள்லேருந்து விழுந்தாரு, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதனால் எல்லோரும் இதில் மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும், பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ரோட் ஷோ பண்ணி நான் காரைக்குடியில் கேள்விப்பட்டேன், ஒரு நாள் பேசக்கூட முடியல அப்படின்னு. அது ஏதோ ஒரு சொன்னாங்க, ஏதோ 7 நிமிஷம் லேட்டாக வந்துட்டார். அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைங்கன்னா பேசணும், அது ரொம்ப முக்கியம். பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும். அவங்க பேசினா தானே மக்களுக்கு தெரியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு. அதனால் பிரச்சாரத்தை பொறுத்தவரை எல்லோரும் சூடாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். களம் எங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய இளைஞர்கள் வந்து பாரதிய ஜனதா திடீர்னு சட்டமன்ற தேர்தல்